தலைப்புச் செய்திகள். சிங்கப்பூரின் புதிய பிரதமராக பதவியேற்கும் லாரன்ஸ் வோங்கின் புதிய தலைமைத்துவத்தின் கீழ் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு தொடரும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பிரதமர் பதவியை லாரன்ஸ் வோங்கிடம் அடுத்த வாரம் ஒப்படைக்கப் போவதாகவும், சிங்கப்பூரின் புதிய தலைமைத்துவத்தின் கீழ் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு தொடர வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும் லீ சியன் லூங் கேட்டுக்கொண்டதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். குவாலலும்பூர் பாரு இடைத்தேர்தலுக்கான முடிவு இரவு 10 மணிக்குள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குவாலலும்பூர் பாரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று முடிந்தது. இந்த தேர்தலை முன்னிட்டு மொத்தம் 18 வாக்கு மையங்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்களிப்பு மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. டிசம்பர் மாதம் தொடங்கும் புதிய பொது சேவை ஊதிய திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான மத்திய அரசின் முடிவின்படி ஒரு சேர பினாங் மாநில அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வை அறிவிக்க மாநில அரசு தயாராக உள்ளது என்று பினாங் மாநில முதல்வர் சாவ் கொன் யாவ் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு 13 விழுக்காட்டிற்கும் அதிகமாக சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் முன்னதாக தெரிவித்திருந்தார். ஜாமீனில் விடுதலையான தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இன்று தொடங்க உள்ளார். பிரச்சாரம் மேற்கொள்ளும் முன்னர் பிற்பகல் 1 மணி அளவில் ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை கெஜ்ரிவால் சந்தித்தார். தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு தெற்கு தில்லியில் நடைபெறும் ரோட் ஷோவில் கெஜ்ரிவால் பங்கேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்றார். தொடர்ந்து 4 கட்ட தேர்தல்களிலும் பரப்புரையை மேற்கொள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டமிட்டுள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் இரவில் முதல் முறையாக நடத்தப்பட்ட லேசர் லைட் ஷோ சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. கோடை காலத்தை முன்னிட்டு உதகையில் 126வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 1,20,000 மலர்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்ட் முகப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 80,000 மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள உதகை மலை ரயில் அலங்காரம் 35,000 மலர் தொட்டிகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளன. பாஜகவின் மூத்த தலைவர்களுக்கு 75 வயதாகின்றது என்று கட்டாய ஓய்வளிக்கும் போது பிரதமர் மோடியும் அடுத்த ஆண்டு ஓய்வு பெற்று விடுவாரா என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவின் மூத்த தலைவர்களாக இருந்த LK அத்வானி, முரளி மனோகர் ஆகியோர் 75 வயதாகிவிட்டது என்ற காரணம் காட்டி கட்டாய ஓய்வளித்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தற்போது 74 வயதாகின்றது. அவருக்கு இன்னும் ஓராண்டுதான் உள்ளது என்று ரெட்டி பேசியிருக்கின்றார். ஆப்கானிஸ்தானின் பக்லான் மாகாணத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் வெள்ளத்தால் சிக்கி இதுவரை 50 பேர் உயிர் இழந்தனர். பலர் மாயமாகி உள்ளனர். ஆப்கானிஸ்தானின் பர்கா, நஹரின் மற்றும் மத்திய பாக்லான் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகின்றது. கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தால் சிக்கியவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் பாக்லானின் இயற்கை பேரிடர் தலைவர் ஹிதாயத்துல்லா ஹம்தாத் தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் இளவரசர் வில்லியம் தமது மனைவி இளவரசி கேட் மிடல்டன் நலமாக இருப்பதாக கூறியிருக்கின்றார். வேல்ஸ் இளவரசி கேட் தமக்கு புற்றுநோய் இருப்பதாக கடந்த மார்ச் 22ஆம் தேதி அறிவித்தார். சிகிச்சை பெற்று வருவதாக காணொலி செய்தியில் அவர் தெரிவித்திருந்தார். மன்னர் சார்ல்ஸுக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியான பின்னர் மருமகள் பற்றிய செய்தி வெளிவந்தது. இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் லாஸ் ஏஞ்சலிஸ் வரும் ஜூன் 27ஆம் தொடங்கி 30ஆம் தேதி வரை அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸில் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் வங்கதேசம், இலங்கை, நேபாளம், பாகிஸ்தான், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 20 திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. இந்த விழாவில் விஜய் சேதுபதி நடித்துள்ள மகாராஜா திரைப்படம் இறுதி நாள் நிகழ்வில் திரையிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் நட்சத்திர கால்பந்து வீரரான கிலியன் எம்பாவே UEFA கால்பந்து தொடரில் PSG அணியிலிருந்து வரும் ஜூன் மாதம் வெளியேற உள்ளதாக அறிவித்துள்ளார். PSG உடனான ஒப்பந்தம் நிறைவடைந்த நிலையில் தமது கனவை நனவாக்க ரியால் மெட்ரிட் அணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளிவந்தன. PSG அணிக்காக இதுவரை 274 கோல்கள் அடித்து ஆல் டைம் டாப் கோல் ஸ்காரராக இருக்கும் எம்பாவே ரியால் மட்ரிட்டிலும் பல சாதனைகளை நிகழ்த்துவார் என்று ரசிகர்கள் நம்பிக்கையில் உள்ளனர். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.